السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد. فقال الله تعالى في القرآن العظيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. ஏக இறைவனான அல்லாஹ்விற்கே புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. நம் உயிரிலும் மேலான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், இமாம்கள், ஷுஹதாக்கள், நம்மவர்கள், நம்முடைய வருங்கால சந்ததிகள், குறிப்பாக இந்த பூமி பந்தில் எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய கலிமா உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஆசாபாசங்களை தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, போராடி கொண்டிருக்கிறார்களோ, அனைவரும் மீதும் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வற்றாத கருணையை, ரிலாவை முழுமைப்படுத்துவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இறைநேசர்களே, குறிப்பாக இந்த மாபெரும் முப்பெரும் விழாவிலே எனக்கு பின்னால் சிறப்புரையில் துவங்கி அனைத்து நற்போதனைகளையும் வழங்க இருக்கிற மார்க்க அறிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய ஜமாத்தின் தலைவர் அவர்களே, இமாம் அவர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, பட்டம் பெற காத்திருக்கக்கூடிய மாணவிகளே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற அனைத்து வருங்கால சந்ததிகளே, பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களை நாம் செலவழிப்போம். நாம் செலவழிக்கிற நேரங்கள் நமக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக மாறும் என்று நினைத்து நாம் நேரங்களை செலவழிப்பது மிக குறைவு. அப்படியே கொஞ்ச நேரம் போனை கையில் எடுப்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம். 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும், சில நேரங்கள்ல 3 மணி நேரம் கூட ஆயிரும். ஆனா எதுக்காக அந்த போனை பார்த்தோம்னு நமக்கு தெரியாது. அவ்வளவு நேரம் பார்த்தோமே, ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட், சின்ன தகவல் நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்காது. அவ்வளவு நேரம் அந்த மொபைலிலே செலவழித்து எந்த அறிவையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. வேணா இதை பெற்றுக்கொள்ளலாம். பாத்தீங்களா, அவங்கெல்லாம் எவ்வளவு அழகான கார் வச்சிருக்கா, அப்படி அவரெல்லாம் எவ்வளவு அழகான ட்ரெஸ் போட்டிருக்காரு, அவங்கெல்லாம் எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கில்ட்டி, ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு குற்ற உணவு வேணா நமக்கு கிடைக்கும். ஆடம்பரத்தின் மீது ஒரு மோகமும் அறியாமையின் வெளிப்பாடு வேண்டால் அதுல நிறைய கிடைக்குமே தவிர அறிவு ரொம்ப கம்மி. உதாரணத்திற்கு தான் நான் மொபைலை சொன்னேன். குறிப்பிட்டு சில நேரங்களை அல்லாஹ்விற்காகவே, அறிவை பெற்றுக் கொள்வதற்காகவே நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைய காலத்தில் இது போன்ற சபைகள் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க, பாராட்டுதலுக்குரிய, மக்களை, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய வருங்கால தலைமுறையினரை பயிற்றுவிக்கிற ஒரு அற்புதமான வகுப்பறையாக, பாட அமர்வாக இது போன்ற சபைகளை நாம் பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏதோ சடங்குக்காக வந்தோம், ஜமாத்துல நிகழ்ச்சி வச்சிருக்கிறாங்க, அதுல சும்மா உட்கார்ந்தோம் போனோம்னு குறுகிய வட்டத்தில் பார்க்காமல் ஒரு நல்ல பலனுள்ள செய்திகளோடு இங்கிருந்து நாம் பிரிந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி செல்லுகிற மனப்பான்மையோடு இங்கு அமர வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. சடங்கு சம்பிரதாயத்திற்காக இந்த நிகழ்வை நாம் நடத்தவில்லை என்பதை ஜமாத் உள்ளிட்ட இங்கு வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே பொறுப்புணர்வோடு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும். அப்படி என்ன பொறுப்புணர்வு, அப்படி என்ன தேவை இருக்கிறது, அப்படி என்ன ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்று கேட்டால்,
மக்களுக்கு ஆடம்பரத்தை சொல்லித் தருவதற்கு, கலாச்சார இன்மையை, தவறான பழக்க வழக்கங்களை சொல்லித் தருவதற்கு 1000 வகுப்புகள் இன்று உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆபாசங்கள் வேண்டுமா, அனாச்சாரங்கள் வேண்டுமா, அசிங்கங்கள் வேண்டுமா, அருவருக்கத்தக்கது வேண்டுமா, உங்களுக்கு எது வேண்டும்? அல்லாஹுவை மறக்கடிக்கக்கூடிய செயலிலே எது வேண்டும்? கொட்டி கிடக்கிறது பூமி பந்தில். ஆனால் அறம் இருக்கிறதா? உண்மை இருக்கிறதா? சத்தியம் கற்றுக் கொடுக்கப்படுகிறதா? அல்லாஹுவை குறித்த சிந்தனைகள் மக்கள் மன்றத்திலே விவாதத்திற்கு உட்படுத்தப்படுகிறதா? அப்படிப்பட்ட சபைகள் இன்று நடந்தேறுகிறதா? பேரன்பிற்குரியவர்களே, குறைவு, மிக மிக குறைவு, அற்பமாகிவிட்டது அல்லாஹ்வை குறித்து பேசுகிற சபைகள். இஸ்லாமிய மாண்புகளை, ஒழுக்க விழுமியங்களை குறித்து பேசுகிற சபைகள் மிக மிக அரிதாகிவிட்டது. மனிதர்களினுடைய அறத்தை குறித்து பேசுகிற, சத்தியத்தை குறித்து பேசுகிற வகுப்பறைகள் இன்று குறைவாகிவிட்டது. காலையில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம், மாலை திரும்ப வருகிறார்கள். வகுப்பறையிலே 8 மணி நேரம் வகுப்பு எடுக்கப்படுகிறது. ஆனால் 8 மணி நேரத்திலே ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 10 நிமிடம் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு அறத்தை பற்றி பேசப்பட்டு இருக்கிறதா? சத்தியம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? வேதனையில் வேதனை, கவலையில் கவலை, அச்சத்தில், மாபெரும் அச்சத்தில் வருங்கால தலைமுறை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற இவ்வேளையில் இது போன்ற சபைகளை நாம் கொண்டாட வேண்டும். கீழிருக்கிற பெண்களுக்கு இணையாக இங்கு ஆண்களும் வந்திருக்க வேண்டும். ஜமாத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களும் இந்த நிகழ்ச்சியிலே குழுமி இருக்க வேண்டும், பங்கெடுத்திருக்க வேண்டும். பேரன்பிற்குரியவர்களே, இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் மனமாற வரவேற்று ஆர்வப்படுத்துவதிலே முன் வரிசையில் நிற்க வேண்டும், பின் வரிசையில் அல்ல. பொறியாளர் நகர் ஜமாத்தோடு நீண்ட காலமாக தொடர்பில் இருப்பவன் என்ற அன்பான முறையிலே சொல்லிக் கொள்கிறேன். மதுரையில் ஒரு அற்புதமான முன்மாதிரி ஜமாத்தாக தங்களுடைய ஜமாத்தை கொண்டு வருவதற்கு எல்லா விதமான முகாந்தரமும் இருக்கிறது. தலை சிறந்த சிந்தனையாளர் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார். செயலாளரை சந்திக்கிறேன், இமாம் அவர்களை சந்திக்கிறேன். அறிவாளிகளாக உங்களுக்கு பொறுப்பாளர்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சமூகம் குறித்த அக்கறையோடு தலைவரில் துவங்கி, ஹஜரத் அவர்களில் துவங்கி அனைத்து பொறுப்பாளர்களும், அங்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய தனவந்தர்களும் அர்ப்பணிப்போடு இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. கூடுதலாக சில முயற்சிகளை செய்ய வேண்டும். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், பொறியாளர் ஜமாத்துக்கு ஏதாவது நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது, எங்க உங்க பள்ளி வாசல்ல ஒரு அற்புதமான ஒரு நிஸ்வான் மதரசா ஹாஸ்டலோட கட்டுங்க, ஹாஸ்டலோட கட்டுங்க. மதுரையில் அப்படி ஒரு ஹாஸ்டலோட நிஸ்வான் மதரசா இல்ல. டே ஸ்காலர்ல இப்பதான் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாம கூட ஒரு மதரசா நடத்துறோம் கோரிப்பாளையத்துல. நம்மளுடைய பொறியாளர் மதரசாவிலே பயிற்றுவிக்கிற ஆலிமாக்கள் எங்களுடைய மதரசாவில் ஓதியவர்கள் என்று நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆனால் தங்கி படிக்கிற நிஸ்வான் மதரசா இல்லை. இன்ஷா அல்லாஹ் பள்ளியிலே நான் தொழுது துஆ செய்திருக்கிறேன். இறைவா, இந்த மஹல்லாவிலே நீ ஒரு நிஸ்வான் மதரசா என்று துவங்கி, இறைவா ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை இந்த சமூகத்திற்கு தா என்று நான் துஆ செய்திருக்கிறேன். உண்மையிலே நீங்களும் துஆ செய்யுங்கள், நிய்யத் வையுங்கள். இந்த விழாவிலே நாம் ஒரு முடிவெடுப்போம். பெண்களுக்கான முன்மாதிரியான பல்கலைக்கழகத்தை நம்மால் கொண்டு வர இயலாதா? எனக்கு பின்னால் மாபெரும் கல்வியாளர் சிஎம் அண்ணன் அவங்க எல்லாம் பேச இருக்கிறாங்க. சிஎம் சலீம் சார் எல்லாம் பேச இருக்கிறாங்க. மாபெரும் மார்க்க அறிஞர் அப்துராஜரத் எல்லாம் பேச இருக்கிறாங்க. வேற அன்பிற்குரியவர்களே, ஒரு பரந்த மனப்பான்மையோடு இந்த சமூகத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று சமூகத்திற்கு 3 விதமான அச்சுறுத்தல்கள் மெல்ல 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 நகர்ந்து இன்று 100 கிலோமீட்டர் வேகம் அல்ல, 1000 கிலோமீட்டர் வேகத்தை விட அதிகமாக இந்த சமூகத்தை நெரிப்பதற்கு ஓடி வந்து கொண்டிருக்கிறது. 3 விதமான அச்சுறுத்தல்கள்.
ஒன்று நம்மோடு பயணிக்கிற சைத்தானிய உணர்வு, நாடி நரம்புகளிலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிற சைத்தானிய உணர்வு நம்மை மெல்ல 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 தின்று கொண்டிருக்கிறது. இதை நாம் சககாலமும் விவாதிக்க வேண்டும், ஆலோசிக்க வேண்டும், மாற்று திசையை நோக்கி பயணிக்க வேண்டும், இதில் இருந்து தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும். இரண்டாவது, கலாச்சார சிதைவு திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. கடந்த 50 ஆண்டுகளாக இந்த சமூகத்தின் மீது, இஸ்லாமிய சமூகத்தின் மீது உலகளாவிய அளவிலே, குறிப்பாக இரட்டை கோபுரம் தாக்கப்பட்ட பின்னால், அமெரிக்காவிலே இரட்டை கோபுரம் தாக்கப்பட்ட பின்னால் மிக தீவிரமாக இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய கலாச்சாரங்கள் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. தாடி வைத்தவர், தொப்பி அணிந்தவர், ஜுப்பா அணிந்தவர், ஃபர்தா அணிந்தவர், இவர்கள் எல்லாம் கொடூரமானவர்கள் என்கின்ற காட்சி பொருளை, சிந்தனை ஓட்டத்தை திரைப்படத்தின் வழியாக, எழுத்துக்கள் வழியாக, காட்சி ஊடகத்தின் வழியாக மக்களினுடைய ஆழ் மனதிலே பதிவு செய்கிறார்கள். அதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஒசாமா பின் லாடன். அவர்களுடைய புகைப்படத்தை வைத்து சுன்னத்தான கோலத்தை அவ்வளவு கேள்விக்குள்ளாக்கினார்கள். இது எல்லாம் நமக்கு தெரிந்தது. ஆக சுருக்கமாக சொன்னால், கலாச்சார இன்மை, போர் தொடுத்தல் முறை கடந்த 50 ஆண்டுகளாக இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது விதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நெருங்கி கொண்டிருக்கிறது. 50 ஆண்டு, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைமை இன்று மாறி இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைமை இன்று மாறி இருக்கிறது. மூன்றாவது மிகப்பெரிய அச்சுறுத்தல், திட்டமிடப்பட்டு மெல்ல மெல்ல காய் நகர்த்தப்பட்டு கடந்த ஒரு நூற்றாண்டாக 1924 ஆரம்பிக்கப்பட்ட RSS என்கின்ற பாசிச குணமுடைய, மக்களை அடிமைப்படுத்துகிற, ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன் என்கின்ற வேற்றத்தாழ்வை உருவாக்குகிற ஒரு தீய குணத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உத்தம நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரில் எந்த பாசிச உணர்வை வெறுத்தார்களோ அதே பாசிச உணர்வை தாங்கி பிடித்து ஒரு இயக்கமாக கட்டி எழுப்பி சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாசிசம் தன்னுடைய சிந்தனையை இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது, இஸ்லாமிய மக்களின் மீது கட்டவிழ்த்து விடுவதிலே திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகையால் சைத்தானிய சிந்தனையால் ஏற்படுகிற சிதைவு, கலாச்சார அழிப்பு, போர் தொடுத்தல் முறை திட்டமிடப்பட்டு இயக்கமாக முழு நேர ஊழியர்களாக செயல்பட்டு கட்டமைக்கப்பட்டு கலவரங்களின் வழியாக, தப்பான கருத்தின் வழியாக சமீபத்தில் கூட 32 இஸ்லாமிய அடையாளங்களான தர்காக்கள் வட மாநிலங்களிலே இடிக்கப்பட்டிருக்கிறது. 32 தர்காக்கள் வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்க. பாசிசத்திற்கு எதிரான எந்த செவியையும் நாம் தாழ்த்துவது கிடையாது, நம்முடைய கண்களை திறப்பது கிடையாது, நம்முடைய உள்ளங்களை உற்று பார்ப்பது கிடையாது. ஆனால் சமூகத்தின் மீது நமக்கு ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். ஐயோ அங்க அடிக்கிறாங்களே, ஐயோ இங்க அடிக்கிறாங்களே என்கின்ற கவலையில் நாம் நகர்வோம். ஆக பேரன்பிற்குரியவர்களே, தீர்வு அதுவல்ல. சமூகத்திற்கு எதுவெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கிறதோ, இழிவை நோக்கி சமூக மக்களை அழைத்து சொல்லுமோ, அதற்கு எதிரான களத்திலே பின் வரிசையில் அல்ல, முன் வரிசையில் நிற்க வேண்டும். அப்படி நிற்கிற ஒரு அற்புதமான வகுப்பறை, அப்படி நிற்பதற்கான பாடம், படிப்பு, கல்வி பயிற்றுவிக்கிற முறை எங்கிருக்கிறது என்று சொன்னால், பேரன்பிற்குரியவர்களே, நாம் அமர்ந்திருக்கிற இது போன்ற சபைகள், நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த சபையினுடைய முக்கிய மந்திரமாக இருக்கிற மதரசா பாட அறைகள் தான் இந்த அநீதிக்கு எதிராக எதிர்த்து திறமோடு செயல்படுவதற்கு முன்வரிசையில் நிற்கிற ஆற்றலும் அறிவையும் பெற்றுத்தரும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. பேரன்பிற்குரியவர்களே, குறிப்பாக சனது வரை இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, மாணவிகளே, உங்களிடத்திலே தமிழில் ஒரு அற்புதமான அறச்சொல் இருக்கிறது. உங்களை கல்வி எப்படி உயர்த்த வேண்டும் தெரியுமா? கல்வி உங்களை அறிவாளியாக மாற்ற வேண்டும். கல்வி உங்களை அறிவாளியாக மாற்ற வேண்டும். அறிவாளிகளாகிய தங்கள் ஒழுக்கமானவர்களாக மாற வேண்டும். ஒழுக்கமானவர்கள்
ஒழுக்கம் உங்களை அன்பாக மாற்ற வேண்டும். அன்பு என்பது அரணாக மாற வேண்டும். அரண் என்பது அருளாக மாற வேண்டும். தமிழிலே இப்படி ஒரு அறச்சொல் இருக்கிறது. கல்வி அறிவை பெற்றுத்தரும், அறிவு ஒழுக்கத்தை பெற்றுத்தரும், ஒழுக்கம் அன்பை பெற்றுத்தரும், அன்பு அறத்தை பெற்றுத்தரும், அறம் அல்லாஹ்வின் அருளை பெற்றுத்தரும். என் மாணவ செல்வங்களே, மாணவிகளே, பயின்று கொண்டிருக்கிற பயில இருக்கிற அனைத்து மாணவிகளே, இப்படிப்பட்ட கல்வியை தான் நாம் தேட வேண்டும். இருமாப்புடைய, கர்வமுடைய, பெருமையுடைய ஒரு கல்வி நமக்கு தேவையில்லை. நம்மை ஒரு சேவகனாக இந்த பூமி பந்தில் நடக்க செய்ய வேண்டும். நான் ஒரு சேவகன் என்கின்ற மனப்பான்மை நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும். இங்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, நீங்கள் ஒவ்வொருவரும், இந்த பகுதியை சார்ந்த தாய்மார்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மதரசாவிற்கு வர வேண்டும், பயில வேண்டும். இந்த சமூகத்தினுடைய சேவைகளாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளனாக இருக்கிறான். கருணை எப்படிப்பட்ட கருணை தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் 6 இடங்களிலே முக்கியமான பெண்களை குறித்து பேசுகிறான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் பில்கிஸ் என்று சொல்லக்கூடிய மகாராணியை பற்றி, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியை பற்றி, நூ அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியை பற்றி குர்ஆனில் இது போன்று ஒரு 6 தலை சிறந்த பெண் அம்மையார்களுடைய வரலாறை சொல்லுகிறான். இந்த 6 வரலாறும் ஒன்றை போதிக்கிறது. எதை போதிக்கிறது என்றால் அறத்தை போதிக்கிறது. அறத்தின் வழியாக இந்த அம்மையார்கள் துணிந்து நின்றார்கள், உண்மையின் மீது துணிந்து நின்றார்கள். எந்த உண்மை? சுமையா அம்மையார் நின்றார்களே, சுமையா அம்மையார் நின்றார்களே, எல்லோரும் சுற்றி நின்று கொண்டு, சுமையாவே நீ ஒரு அடிமை, நீ ஏற்றிருக்கக்கூடிய களிமாவை விட்டுவிடு, இல்லை என்றால் உன்னை நாங்கள் கொன்று விடுவோம். கொல்வது எப்படி தெரியுமா என்று செய்து காண்பித்தார்கள். காரி உமிழ்ந்தார்கள், சவுக்கடி கொடுத்தார்கள். இறுதியிலே 2 பக்கமும் ஒட்டகங்களை கட்டி, கால்களை 2ஆக கட்டி, அம்புகளை எய்து கொடூரமான முறையிலே கொண்டு குமித்தார்களே. அந்த அம்மையார் ஷஹீத் என்ற பொறுப்பை, முதல் ஷஹீத் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்களே. அந்த உண்மை, அந்த அறம் இன்று யாருக்கு தேவை? தாய்மார்களே, உங்களுக்கு தேவை. சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹுடைய வரலாறை சொல்லுவார்கள். அவருடைய வரலாறு அவ்வளவு பெரிய போராட்ட வீரன், பலஸ்தீன மண்ணினுடைய உரிமைக்காக திறம்பட போரிட்ட ஒரு போர் வீரன். ஆனால் அவருடைய உருவாக்கத்திற்கு பின்னால் ஒரு கண்ணியமான தாயினுடைய அர்ப்பணிப்பு இருக்கிறது. அவர் மட்டுமல்ல, என் அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, நீங்கள் கண்ணிலே பார்க்கிற எல்லா குழந்தைகளும், எல்லா குழந்தைகளையும் நீங்கள் அறிவுஜீவிகளாக உருவாக்குவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய இந்த அமர்வை பொருந்திக் கொள்வானாக. நம்முடைய இலக்கான சுவனத்தை அடைய செய்வானாக. நம்முடைய வீடுகளிலே உலாவிக் கொண்டிருக்கிற, இந்த விழாவிலே உலாவிக் கொண்டிருக்கிற எல்லா குழந்தை செல்வங்களையும் குர்ஆனை மனனம் செய்கிற ஹாஃபில்களாக ஏற்றுக்கொள்வானாக. குர்ஆனை ஆய்வு செய்கிற, மேற்படிப்பு படிக்கிற, PhD படிக்கிற ஆய்வாளர்களாக அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.